வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போலாந்து நாட்ட சேர்ந்த ஒரு 3 பேர். சரியா? இவங்க பேர் வந்து எலென் கேத்ரீனா. அங்க அந்த பக்கம் விஸ் ஒரு கசகிஸ்தான் நாட்ட சேர்ந்த ஒருத்தர். இவரோட பேர் வந்து தெரியல. ஆனா கழுதை முகம் கொண்ட ஒரு படத்த போட்டிருக்காரு. இவர் 2 பேருக்கும் நடுக்க வந்து ஒரு தொடக்க கால பிளேயர்கள் கிடையாது. இவங்க வந்து அதுக்கும் மேம்பட்ட இவர் வந்து 1600 ரேங்கிங் கொண்ட ஒருத்தர். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு 1800 இருக்கக்கூடிய ஒரு ரேங்கிங். கிட்டத்தட்ட அந்த மாரி இருக்கவங்க தான் ஒரு 2000 பக்கத்தில போகக்கூடிய சிறந்த பிளேயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியாகணும். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இடியட் செஸ் அவர் வந்து பெயர் தெரியல இல்லையா? அவர் வந்து E4 வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஓகே பானை வச்சு எல்லாருமே சென்டர வந்து கவர் பண்ணலான்னு நெனைக்கிறாங்க. இவங்க வந்து இடியட் செஸ் வந்து 2 நைட்ட வச்சு கவர் பண்றாரு. அவங்க வந்து ஃபுல் பானை வச்சு மட்டுமே சென்டர ஆக்டிவேட் பண்றாங்க. அவங்க வந்து பிஷப்ப நவுத்தியிருக்காங்க. இடியட் செஸ் வந்து இந்த பிஷப்ப நவுத்தியிருக்கு. ஸோ ஓகே. கரெக்டான மூவ் தான் எல்லாருமே வச்சுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிஸ்டேக் அப்படிங்கிறது இதில வந்து அதிகமா இல்ல. எல்லாருமே சென்டர வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. இவர் வந்து என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு பிகினர் இது வச்சிருக்காங்க. ஓகே நைட்ட காப்பாத்திட்டாரு. நைட்ட வச்சு நைட் அடிக்க வந்தனால. குயின வச்சு அடிக்க வந்திருக்கலாம். ஆனாலும் காப்பாத்திட்டாரு. ஆனா குயினுக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் முக்கியத்துவம் குடுக்கல மாரி தெரியுது இடியட் செஸ். கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிருக்காங்க. இவருக்கு வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ரூக்குக்கு முக்கியத்துவம் தரல. சரி எல்லாரும் முன்னாடி போறாங்க. பார்க்கலாம். அங்க இருக்க ரூக்குக்கும் முக்கியத்துவம் தரல. ஓகே கேன்சல் பண்ணிட்டாரு. ஓகே இவரும் கேன்சல் பண்ணியிருக்காரு. 2 பேரும் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவங்க வந்து இதுலயே போட்டிருக்காங்க பாருங்களேன். என்ன அப்படின்னா, இவர் வந்து கசகிஸ்தானானது இல்ல. வித்தியாசமா என்னமோ ப்ளூ கலர்ல இருக்கு. எனக்கு எந்த நாடுன்னு கரெக்ட்டா தெரியல. ஸோ அதனால கசகிஸ்தான்னு சொல்லிட்டேன். ஒருவேள தப்பா இருந்தா என்னன்னு மன்னிச்சுக்கோங்க. சரி என்ன அப்படின்னா, ஸோ இத வந்து சொல்ல போனோம்னா, கரெக்ட்டான மூவ் தான். இவர் வந்து பிஷப் பண்ணிட்டுருக்கு. ஏன் இவ்வளோ லேட் பண்ணாருன்னு தெரியல. ஓவர் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஆமா. இப்போ ஓகே. பிஷப் அவங்களும் நகர்த்தியிருக்காங்க. இந்த ஸ்பீடான மூவ்க்கு இவ்வளோ லேட் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப யோசிக்கிறாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ குயினுக்கு வந்து கொஞ்சம் இதாகுது. ஆனா பிஷப் வந்து இந்த இடத்துல சிக்கியிருக்கு. அங்க இருக்கிற அவருக்கு வந்து ரூக்கு வந்து அவர் வந்து டெவலப் பண்ணல. இவங்க பிஷப் டெவலப் பண்ணல. அவங்க வந்து குயின டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த குயின நவுட்னா 2 ரூக்கும் ஜாயின் ஆகும். இல்லையா? அவங்க அந்த வேலைய பண்ணலாம். ஆனா சென்டர வந்து ஒயிட் நல்லாவே கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒயிட்ட நான் நிச்சயமா புகழ்ந்து பேசுவேன். அவங்க வந்து நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. ஆனா பிளாக்கையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து குயின வச்சு நல்லாவே விளையாடுறாங்க பார்த்தீங்களா? அதில தான் சொல்றேன். ஆனா செக்மேட் அடிக்கிறது பிளாக்குக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஒயிட்டுக்கு ஈஸியா அடிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் டெவலப் பண்றதுக்கு எதுவுமே இல்ல அவங்ககிட்ட. நான் எப்பவுமே பான வந்து குறைச்சு எடை போட மாட்டேன்ப்பா. எப்பவுமே கடைசியில உல்டாவா பண்றது இந்த பான் மட்டும் தான். இப்போ வந்து கேத்ரீனா யார் விளையாடுறாங்க? ஓகே இவர் தான் இடியட் செஸ் விளையாடணும். என்ன மூவ் வைக்க போறாரு அடுத்தது. ஓகே பான் அடிச்சுட்டாரு. இனி எனக்கு பிஷப் வச்சு அடிப்பாங்க இல்லைன்னா பிஷப்ப வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எனக்கு நைட்டு அத வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கு. சரி பாதுகாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே கேத்ரீனா வந்து இது என்ன பண்ணிட்டாரு. ஓகே பான வச்சு அடிச்சுட்டாங்க. அடுத்தது வந்து அடுத்த மூவ் வந்து ஓகே என்ன பண்ணுறாருன்னு தான் தெரியல எனக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் அடி தான் வாங்க போறாரு. 2 நைட் இருந்துச்சுன்னா நிச்சயமா நிச்சயமா நான் சொல்லுவேன். நைட்ட வந்து குறைச்சு எடை போடவே கூடாது. ஏன்னா அது வந்து எப்படின்னா குயினுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஓகே நைட்ட வந்து அடிக்கிறதுக்காக நிச்சயமா கிக்கு வர்றதுக்கு இவர் வந்து பானை நவுட்டி ஆகணும். கேத்ரீனா இல்ல இடியட் செஸ் வந்து நவுட்டணும். ஓகே இனி வந்து இவர் ஓகே கரெக்ட்டு நைட்டு நான் காப்பாத்திட்டாரு. இந்த நைட்ட வச்சு குயின அடிக்க முடியாதாமா. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல வந்து குயின வந்து பிஷப்பும் பாதுகாத்துட்ருக்கு. மேலே பத்தாததுக்கு ரூக்கும் இருக்கு. அதனால சரி இந்த பக்கம் வந்துட்டாங்க. அடுத்தது வந்து ஓகே நைட்ட வச்சு நகர்த்த முடியுமா? என்ன பார்க்கலாம். ஓகே இவரு வந்து நைட்டுக்கு வந்து ஒரு கிக்கு குடுத்துருக்காரு. போயாச்சு அந்த பக்கம். ஆனா குயின வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நைட்டு சிக்கிட்டான். அவ்வளோதான். ஸோ ஓகே இனி வந்து ஓகே நைட் அடிச்சது. அதனால பிரச்சனை ஆயிப்போச்சு. இப்போ வந்து ஓகே பிஷப்ப வந்து குயின் அடிக்க வந்தாலும் சிக்கிக்கும் ரூக்கு கிட்ட. இப்போ வந்து குயின காப்பாத்திட்டாங்க. அடுத்த மூவ் வந்து என்ன வைக்க போறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஷப் ஓகே. இவர் வந்து குயின நவுத்திட்டாரா? நான் இடியட் செஸ் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். சரி இருக்கிறதே மறந்துட்டேன் இல்ல. அவர் தான் போடணுங்கிறத மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குயினு நல்லா சிக்கிருச்சு. எங்கேயுமே நகர முடியாத மாரி ஒயிட் குயின் சிக்கிருச்சு. பிளாக் குயின் சரியான பவர்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாரி நிலைமையில வந்து நீங்க வந்து குயின் வந்து இந்த மாரி சிக்க வைக்கவே கூடாது. இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ் அப்படின்னா அது வந்து குயின் தான். அதை இப்படி வந்து சிக்க வச்சுட்டு மாட்டி விடுறதுலாம் இடியட் செஸ்ஸுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா இந்த மாரி பண்ணுறதுலாம் தோத்து போறதுக்கான நிலைமைக்கு கொண்டு போகும். இப்போ உங்க கூட பார்த்தீங்கன்னா, ரூக்கு செயின் வந்துருச்சு. அந்த மாரி இருக்கு. எதுக்கு யாரு
இவரோ இவ்வளோ லேட் பண்ணுறாரு பாருங்களேன். டைம் மேனேஜ்மெண்ட்டே இல்லை இவர்கிட்ட. ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா, இவர்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. எப்படி இவ்வளோ ரேங்கிங் எடுத்தார் எனக்கு தெரியல. 1631. இப்படி டைமை வேஸ்ட் பண்ணுறாரு. குயினையுமே டெவலப் பண்ணல. சரி, இது வந்து பெஸ்ட்டு மூவ், சூப்பரான பெஸ்ட்டு மூவ் அப்படின்னு சொல்லுவேன். எந்த அளவுக்கு பெஸ்ட்டு மூவ்னா, எப்படி சொல்லலாம், செக்மேட்டுக்கு பக்கத்தில் போகிற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பெஸ்ட்டு மூவ் தான் நான் சொல்லுவேன். இது அடித்து சொல்லுவேன், இது பெஸ்ட்டு மூவ். ஆனால் இதுக்கும் பெட்டராக இன்னும் நிறைய செஞ்சுருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அடி வாங்குறது நிச்சயம். அதனால் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து ஒரு சூப்பரான மூவ் தான் நான் சொல்லுவேன். கிரேட் மூவ். அடுத்தது வந்து என்னென்ன விட்டு போடுறாரு ஒயிட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பண்ணுற தப்பே அதுதான். ஸோ இதுவுமே கேத்ரினா பண்ண ஒரு பெரிய பிளண்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் போயிருக்கக்கூடாது. இந்த வந்து என்னதுன்னா நைட்டு நவுட்டக்கூடாது. அது பிளண்டர் தான். நான் அடித்து சொல்லுவேன், அது பிளண்டர் தான். நான் பிளண்டர்னு யாரும் காட்டுறக்கில்ல. கடைசி நேரம் தான் நம்ம சொல்லுவோம். அதனால் எனக்கு தெரியாது. நான் ஒன்றும் கம்ப்யூட்டர் கிடையாது இல்லையா, மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, எனக்குமே அவ்வளோக்கு அனுபவம் இல்லை. நான் ஒத்துக்கிறேன் பாருங்களேன். நான் இவங்க கூட நான் விளையாடுனா நான் தோற்றுருவேன். நான் அடித்து சொல்லுவேன், இந்த கேத்ரினா கூடயோ இல்லை இடியட் செஸ் கூடயோ நான் விளையாடுனா நான் தோற்றுருவேன். ஆனாலுமே உங்களுக்கு இதை நான் சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி பிளெண்டர்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, நான் அடுத்த தாட்டி இந்த மாதிரி தப்பு பண்ணேன். டைம் மேனேஜ்மெண்ட்டே இல்லை, வெறும் 19 நொடி அவ்வளோ ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணார். ஸோ என்ன சொல்கிறது, இவர்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஜெயிப்பார் அப்படின்னு தான் சொல்லுவேன். யாருமே இங்கே டைம் மேனேஜ்மெண்ட்டை கடைபிடிக்கிறதே இல்லை. ஓகே, இது வந்து கிங்கை வச்சு அடிச்சிருவார். அடிக்கணும், ரூக்கை வச்சு அடிக்கக்கூடாது, கிங்கை வச்சு அடிக்கணும். அடிங்க கிங்கை வச்சு. கிங்கை வச்சு அடிக்க முடியாது. ஐயோ, பிஷப் அங்கே இருக்கு இல்லையா, அப்படின்னா ரூக்கை வச்சு அடிக்க முடியாது, விட்டாங்க. சரி, இனியும் பானை வச்சு அடிச்சிருவார் பிஷப்பை. அடித்தாலும் பிரச்சனை இல்லை, அங்கே போய் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம்ல. ஸோ என்ன பண்ணுவாங்க இவங்களும் பெரிய பெரிய பிளேயர்ஸ். என்ன இவர் வந்து டைம்லேயே அவுட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க டைம் அவுட்டு தான். ஸோ ஓகே, இனி வந்து பிஷப்பை வந்து அடித்து ஏதாவது பண்ணுவாரா? இல்லை ஓகே, போய் ரூக் அடிச்சிட்டாரு. ரூக் அடிச்சிச்சு. இனி போய் நைட் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். நைட் அடிங்க. சரி, ஓகே, கிங்கை ஒரு பெஸ்ட் மூவ் தான். அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஆவலாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே. ஓகே, அங்கே ஒரு பிஷப் இருக்குது, அது நான் அவுட்டலாம். கேத்ரினா அந்த வேலையை பண்ணலை. அவங்க என்னமோ பண்ணலான் இருக்காங்க. இவங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கிறது தெரிஞ்சு அப்படி இப்படி உலட்டி ஏதாவது பண்ணி டைம்லேயே தோற்று பார்க்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க போல. ஏன்னா டைமை வந்து அவர் பார்க்க போகிறது. ஸோ பிஷப் அடி. இதில் என்ன பிரச்சனைனா, அந்த பிஷப் அந்த பக்கம் நவுட்டிருக்கலாம். நவுட்டுன வேகத்துலையும் கூட எப்படியாவது ஓகே டைம் அவுட் சொன்னேன், நினச்சேன். டைம் அவுட்டு. ஓகே, பிளாக் வான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒயிட்டு ஜெயிச்சிருக்கான். ஏன்னா நிறைய இருந்தது, பீஸ் நிறைய இருந்துச்சு. இவங்க தான் பிளண்டர் விட்டுருந்தாங்க. வாங்க, நமக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரிவ்யூ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, நான் சொல்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கேத்ரினா ஜெயிச்சிருந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் கிரேட் மூவ், சூப்பரான மூவ் தான் கேத்ரினா வச்சுருக்கிறது. 71.0 அப்படிங்கிற மதிப்பில் இருந்திருக்காங்க. இவங்க 73.1. நான் சொன்ன டைம் அவுட்டு தான், இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு. ஒயிட்டு நிச்சயமாக ஜெயிச்சிருக்கும். டைம் அவுட்டால் தான் அவங்க பிரச்சனையே. டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணல. பெஸ்ட்டு. இவர் வந்து பெஸ்ட்டெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இன்எக்யூரசி ரொம்ப இது மேனேஜ் இல்லை. ஸோ இவங்க வந்து கேத்ரினா வந்து பண்ண மிஸ்டேக் நான் சொன்னல, நைட்டை வச்சு தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் இடியட்ஸ் வந்து நிச்சயமாக வந்து ஜெயிச்சிருக்கலாம். டைம் அவுட்டு தான். சரி, வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து ஓகே, பானை நவுட்டுறது புக்கு தான். எல்லாருமே வைக்கிற புக்கு வேறு. அதான் சொன்ன மாதிரி எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, டெவலப் பண்ணுறாங்க, எல்லா இடத்தையும் கவர் பண்ணுறாங்க. சென்டர் ஃபஸ்ட்டு ஆக்குவேட் பண்ண பார்க்குறாங்க. அவங்க வந்து பானை வச்சு, கேத்ரினா பானை வச்சு இது பண்ணுறாங்க. இவங்க 2 நைட்டை வச்சு இது பண்ணாங்க. அவங்க சொன்னதே தான். தெரிஞ்ச வரைக்கும் சென்டரை வந்து எல்லாருமே புக்கு பார்த்து பண்ண மாதிரி தான். ஏகப்பட்ட புக்கு. அதுக்கப்புறம் வந்து கரெக்டான மூவ். ஸோ அவங்களும் கரெக்டான மூவ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து நைட்டு நவுட் வந்து ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா ஓகே, எப்படி இருந்தாலும் பாதுகாப்பற்ற நிலைமை நைட்டுக்கு, அதனால் அந்த புக் பண்ணிடக்கூடாது. அடுத்து பிஷப்புக்குமே ஒரு மோசமானதான். அங்கே போய் எப்படிப்பா நீங்கள் செக் அடிப்பீங்க? ஏற்கனவே அங்கே ஒரு குயின் இருக்குது, 10வது குறைக்கு இங்கே ஒரு பானைலாம் நவுட்டி வச்சுருக்காங்க. எப்படி செக் அடிப்பீங்க? அதான் பிஷப் அந்த இடத்துல நவுட்டக்கூடாது. இவங்க ஃபுல்லாக குட் மூவ் தான் வச்சுருக்காங்க. கேத்ரினா சொல்ல போனால் எல்லாமே குட் மூவ் தான். ஆனால் கடைசியில் அந்த ஒரு இந்த நைட்டை வச்சு ஒரு பிளெண்டர் கொடுத்தனால தான் கம்மி ஆகிடுச்சு. இல்லைன்னா அவங்களும் அதிகமாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நைட்டை காப்பாற்றுவாங்களா? நைட்டை காப்பாற்றிட்டார். அதே மாதிரி தான், என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஒரு சில விஷயங்கள் இவங்க அன்எக்யூரசி இல்லைன்னா தன்னோட வாய்ப்பையே விட்டு கொடுத்துட்டாங்க. மிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். யார் இடியட் செஸ் வந்து அப்படி தான் பண்ணுறாரு.
டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல. முக்கியமா அவர்கிட்ட நான் சொல்ல வர்றது என்னென்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டு பாருங்கள். அவங்ககிட்ட போய் பார்க்கும்போது நெறைய பேர் கேத்ரினா கிட்ட தோத்து போனது டைம் மேனேஜ்மெண்ட்ல தான். இப்ப இருந்தே புரியுது இவங்க 2 பேரும் எப்படி தோத்து, எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு. கேத்ரினாலாம் நெறைய பேர்கிட்ட டைம் அவுட் தான். டக்கு டக்குன்னு மூவ் வச்சுறது. அவங்க டைம்லேயே தோத்து போயிடுறது. அதுதான். சரியா? அந்த மாரி தான் கேத்ரினா பண்ணுறது. நம்ம கொஞ்சம் பார்த்தீங்களா மிஸ்டேக். எதுக்கு இந்த மாரி வைக்கணும்? இல்லையா? பார்த்தீங்களா? ஆளுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு, ஒண்ணுக்கு ஒண்ணா போயிடுச்சு. இதுவும் ஒரு பெரிய மிஸ்டேக் தான். எதுக்கு இந்த பக்கம் வைக்கணும்? இதுவும் ஒரு மிஸ்டேக்கு. அந்த நவுட்டுக்கு அந்த பக்கம் நவுட் இருந்தால் கூட ஏதாவது பெட்டர் மூவாக இருந்திருக்கும். ஸோ இதுவும் ஒரு மிஸ்டேக். ஏகப்பட்ட மிஸ்டேக். சொல்லப்போனா இது கிரேட் மூவ். வாட் ப்ரோ! இது வந்து கிரேட் மூவா? எனக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல இந்த மிஷின் சொல்றதே என்னன்னா, கிரேட் மூவ் அப்படிங்கிறதே நம்பிக்கை இல்லாத மாரி இருக்கும். ஏன்னா, எங்கே போனாலும் நைட்டு சிக்கிச்சு, நைட்டு முடிஞ்சுது. இந்த இடத்துல குயினை வச்சு அடித்தது ஒரு மிஸ்டேக் தான். அதுக்கு பதிலா ரூக்கை வந்து செயின் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து விட்டுட்டாங்க. அடுத்து வந்து பிஷப் வச்சு இது வந்து ஒரு நல்ல மூவ் தான். ஒரு வேளை அடித்தாங்க கூட அடிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு மிஸ்டேக் தான். எப்பவுமே இது பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்தது வந்து ஓகே இது ஒரு நல்ல மூவ், பெஸ்ட் மூவ். அடுத்தது டைம் அவுட்டு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைம் அவுட்டு. இனி பிஷப் அந்த பக்கம் கூட்டி போய் ஒரு மிஸ்டேக். ஓகே கிரேட் மூவ். சொன்னல இந்த இடத்துல ஏன் கிரேட் மூவ் அப்படின்னா, இந்த பக்கம் குயினை நவுட்டி அந்த பக்கம் இருக்கிற இது பண்ணால் கூட இதுவுமே கிரேட் மூவ். கேத்ரினா 2 கிரேட் மூவ் வச்சுருக்காங்க. இவங்க வெறும் 1 தான் வச்சுருக்காங்க. ஆனால் அக்யூரசி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அடுத்தது வந்து ஓகே அந்த பக்கம் பிஷப் அடித்தது ஒரு பெரிய தப்பு. ஏன்னா பான் வந்து அடிச்சிடும் இல்லையா? இது ஒரு பெரிய பிளண்டர். ஏன்னா அடித்த வேகத்தில் அவங்க கொஞ்சம் கீழே போயிருந்தா கூட ஏதாவது ஒரு பிரோஜனம் இருந்திருக்கும். இது பிரோஜனமே இல்லாதது. அடுத்த மூவ் அவர் வந்து பெஸ்ட் மூவ் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து ஓகே இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். நான் அப்போவே சொன்னேன் கிங்கை நவுட்டாதீங்க. ஏன்னா அந்த பக்கம் ஒரு பிஷப் இருக்குது. அதை வச்சு ஏதாவது செக் அடிக்கிறதுக்காவது முயற்சி பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே டைம் அவுட்டு. இதில் ஏற்கனவே 1 நிமிஷம் டைம் இது பண்ணாங்க. நான் நடுவில் சொல்லணும்னா ஏகப்பட்டன்னு பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து நகட்டாமையே இருந்தார். லைவில் வேறு போயிட்டுருக்கா. என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது இவர் என்னடா இவ்வளோ டைம் போயிட்டுருக்கு, இது லைவா என்னன்னு நான் பார்த்தா ரொம்ப லேட் பண்ணார். என்னடா இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இவர் வந்து அக்யூரசி நீங்களே பார்த்துருப்பீங்க. கேத்ரினா விட ரொம்ப அதிகம். ஓகே டைம் அவுட் தான். சொல்லப்போனால் சூப்பரான மூவ்லாம் வச்சுருக்காரு. எக்ஸலண்ட் மூவ் 3 எண்ணம், அவர் 4 எண்ணம். இந்த மாதிரி கிரேட் மூவ்லாம் வச்சுருக்காங்க. எல்லாருமே சூப்பரான மூவ் தான் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் கேத்ரினாவை அவர் வந்து பீட் பண்ணியிருக்கலாம். பண்ணாமல் விட்டுட்டார். வேறு எதுவும் இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா 1600 ரேங்கிங் விளையாண்டுருக்காரு. இவங்க வெறும் 1500 தான். கேத்ரினாவை பற்றி சொல்லணும்னா வெற்றியாளர். ஏகப்பட்ட கேம் விளையாண்டுருக்காங்க. நிறைய தோற்று இருக்காங்க. ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி வந்திருந்தாலுமே தோற்றதுக்கு மட்டும் அக்யூரசி போடாமல் நிறைய இது பண்ணியிருக்காங்க. சரி இது போன்ற லைவெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் சின்ன சேனல் தான். ஆனால் வீடியோஸ்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அதனால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.